இலங்கை கப்பல் பொருளாதார வலயத்தில் நங்கூரமிடப்பட்டிருக்கும் இரண்டாவது ஈரானிய கப்பலை கொழும்பு துறைமுகத்தில் அனுமதிக்க வேண்டாம் என்று அமெரிக்க தூதரகம் அழுத்தம் கொடுத்திருப்பதாக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். 3 ஈரானிய கடற்படை கப்பல்கள் முன்பே இந்தியாவில் நடைபெறும் ஒரு சர்வதேச ராணுவ கண்காட்சி நோக்கி பயணமாக இருந்தன. அதில் ஒன்று பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கும் நிலையில் மற்றொன்று தற்போது பாணாட்டு கடற்கரையில் ஆழ்கடலில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. கப்பலுக்கு துறைமுக அனுமதி வழங்கப்பட்டால் விமான தாக்குதல்களை நடத்துவதற்கு மிரட்டியுள்ளார்கள் என்றும் அவர் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார். இந்த நிலையில் 108 ஈரானிய பணியாளர்களை பத்திரமாக இலங்கை கடற்படை மீட்டு அழைத்து வந்துள்ளது. ஈரானிய கப்பலில் உள்ள 208 பணியாளர்களிடம் இருந்து இலங்கை கடற்படையினர் தொடர்பு கொண்டு கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகே கடலில் நங்கூரமிடப்பட்ட நிலையில் பணியாளர்கள் முழுமையாக துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அவர்களின் பாதுகாப்பும் துறைமுகத்தில் நடைமுறைகளையும் கண்டுபிடித்து அவர்கள் நடவடிக்கைகள் எடுக்குமாறு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த வாரங்களில் ஈரானிய கப்பல்கள் தொடர்பாக ஏற்பட்ட சம்பவங்களுடன் இது தொடர்புடையது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.